வெண்டைக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வெண்டைக்காய் முதல்ல நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு காஞ்ச துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு தண்ணியில் போடக்கூடாது. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், ஒரு சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2, வெண்டைக்காவை எடுத்து போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். ஃப்ளேம் கம்மியிலே தாங்க இருக்கணும். இப்போது மிளகாத்தூள் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துகிட்டு நல்லா தூவி விட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஃப்ளேம் கம்மியிலே தான் இருக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் கம்மியிலே தான் இருக்குது. இந்த ஸ்டைலில் செய்யும்போது நம்மளுக்கு பிச்சு பிச்சுன்னு வராது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, குழகுழப்பு இல்லாமல். இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போடல. அதே மாதிரி ஃப்ளேம் கம்மியிலே தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. வெண்டைக்காவும் நல்லா அருமையாக வெந்திருக்கு. இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.